ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா OnePlus 12R ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம வந்து டெக் சேனல்லாம் கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்சதா அப்படியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க நண்பா, ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். OnePlus வெப்சைட்லேருந்து ஆர்டர் போட்டு நம்ம கையில் வரப்போகுது நண்பா ஃபோனு. OnePlus வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிராண்டு. இந்த நெவர் செட்டில் அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்போதுமே நம்ம செட்டில் ஆக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உணர்த்திக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஆசைங்கிறது என்றைக்குமே விடாது. அடுத்தடுத்த ஃபோனு போயிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க நெவர் செட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து OnePlus வெப்சைட்டில் நாங்கள் ஆர்டர் போட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் சேல் ஆர்டர் போட்டதுனால ஒரு ஏர்பட்ஸும் ஃப்ரீயாக வந்துச்சு எங்களுக்கு. அதான் நண்பா இது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நண்பா பாக்ஸுக்குள்ளே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஆர்டர் போட்டதுனால இந்த OnePlus ஏர்பட்ஸு கொடுத்தாங்க. இதை பற்றி அப்புறம் பார்த்துப்போம். ஃபோனு தானே நம்மளுக்கு முக்கியம். 12R நண்பா, இந்த நெவர் செட்டில் 12R அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நம்ம டெக் சேனல்லாம் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். ஏன்னா ஃபோனுக்கு என்னென்ன தேவை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிவிடுவோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே OnePlus யூஸர் அப்படிங்கிறதுனால இது அதை விட இது நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நண்பா. பாக்ஸ்குள்ளே ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா வெல்கம் கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த தேங்க்யூ கார்டு, கம்யூனிட்டியில் உள்ள அந்த நம்பர் கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. குயிக் கைடு, சேஃப்டி கைடு, அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் பின்னு. நண்பா, எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப முக்கியமான ஸ்டிக்கர்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த 11R மொபைல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த யூவி டெம்பர் ஓட்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த லிக்விட் போயிட்டு எஜெக்டர் அந்த சிம் இன்சர்ட் பண்ணோம்ல அந்த ஹோலில் போயிட்டு அந்த லிக்விட் போயிட்டு ஃபுல்லாக அடைஞ்சிருச்சு. சிம்மே ஓப்பன் ஆகலை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நண்பா. இப்போ என்னன்னா OnePlusலேயே இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. எல்லா ஹோல்ஸையும் வந்து சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கன்னு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம யூவி டெம்பர் ஒட்டி தான் ஆகணும் எப்படியா இருந்தாலும். அப்படிங்கும்போது இந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக விட்டுங்க. ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த OnePlus கிளப் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அடுத்தது OnePlus ஃபோன் வாங்கும்போது இந்த கிளப் கார்டு போட்டு எதாவது ஆஃபர் இருக்கா என்ன ஏதுன்னு பார்ப்போம் நண்பா. இதுவரையும் நான் யூஸ் பண்ணதில்லை இந்த கிளப் கார்டு. யாராவது இதை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக இதில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம OnePlus கவர். இந்த கவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நண்பா. இந்த கவரை யூஸ் பண்ணிவிட்டு வேறு எந்த கவரையும் யூஸ் பண்ண எனக்கு தெரிஞ்சு பிடிக்கவே இல்லை. 11R சரி, நாங்கள் எவ்வளவோ வாங்கி பார்த்துட்டோம், எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபோனை வந்து அப்புறம் வச்சுருவோம். வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே வந்து அந்த 100W சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங்கு. வழக்கம் போல் அந்த OnePlus ரெட் கலர் கேபிள், டைப் A to டைப் C போர்ட்டுக்குள்ளே கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபோனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம் நண்பா. இதுதான் பாக்ஸில் இப்போதைக்கு OnePlusல கொடுத்துருக்கிறது. ஆப்பிள் மாதிரி இல்லாமல் சார்ஜர் இதுவரை 100W சார்ஜர் கொடுக்குறதுனால எப்போதுமே OnePlus ஃபேனாக எனக்கு பெரிய ஹாப்பி தான். OnePlus 12R என் கையில் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கவரை பிரிக்கும் போதே நம்மளுக்கு செம ஹாப்பியான ஃபீல் கொடுக்கும். இதோட கலர் பார்த்துட்டிங்கன்னா கிரே, அதாவது பிளாக் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் கிரே கலர் எடுத்திருக்கோம். இல்லை ப்ளூ கலரும் வருது. மற்றபடி இது வந்து OnePlus வந்து எப்படி இருக்குது, கையில் வச்சுக்கிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் வச்சுக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நண்பா. ஒன்றும் ஸ்லிப்பாலாம் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. கவர் போட்டாலும் எனக்கு வந்து ஏன்னா நான் 11R யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட சேம் டிசைன் தான், சேம் ஒரு டைமென்ஷன்லேயே தான் இருக்குது ஃபோனு. ஒன்றும் பெருசாக மாற்றம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. சூப்பராக இருக்கு நண்பா ஃபோனு. ஒரு ஃபீல் கொடுக்குது, நல்லா ஒரு பிராண்டடான ஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் கொடுக்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. டிஸ்பிளே பற்றி சொல்லணும் அப்படின்னா வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சு சைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் LTPO AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது நண்பா, பார்த்தாலே தெரியும், நல்லா சூப்பராக இருக்குது. இந்த கர்வ் டிஸ்பிளேக்கும் அது பார்க்கறதுக்கும் செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 12R ரெசல்யூஷன், அதாவது டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 120 Hz இந்த ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குல்ல, நல்லா ஸ்மூத்தாக யூஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். OnePlus யூசர் எல்லாருக்குமே தெரியும், அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கும், கேம் விளையாடுறதுக்கும் சரி, நம்ம டெய்லி யூஸுக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிரைட்னஸ், வெயில் நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெயில் நேரத்தில் கவலையே இல்லை, நம்ம வண்டியில் உட்காந்துட்டு இருக்க போது எதை வேணாலும் பார்க்கலாம், வீடியோ கூட பார்க்கலாம். அவ்வளோ
நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை கண்ணுக்கு. ஆட்டோமேட்டிக்காக இந்த வெயிலில் போனால் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக மாறி ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி அப்படியே பார்த்துட்டே வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு ஓஎஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தாலே இந்த போன வருஷத்தோட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 கொடுத்துருக்காங்க. நம்ம 11R வந்து 8 Gen 1 யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு லேகோ ஒரு இந்த கேம் விளையாடும் போது ஒரு இரிட்டேஷன் டக்குன்னு ஸ்டக் ஆகும்ல, அந்த மாதிரி இல்லாமல் அதுவே சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி இருக்குது இது வரையும் நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கல. இதோட பர்ஃபார்மன்ஸை பற்றி அப்புறம் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம், நீங்கள் கமெண்டில் கேட்டீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் இதில் ஸ்டோரேஜ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வச்சிருக்க மாடல் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 8, 128 வந்து ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணுறது. அது வந்து UFS 3.1 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நல்ல ஸ்பீடாக தான் வந்து இந்த சைடில் என்னென்ன பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம OnePlus 12R பொறுத்தவரையும் இந்த அலாட் ஸ்லைடர் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து இந்த டைப்பில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பாக்கெட்டில் எப்படி இருக்குமா, டக்குன்னு அப்படி கட்டவரலால் தள்ளுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டக்குன்னு அந்த சைலண்ட் மோடு போடுறதுக்கு ஆப்பிளில் இருக்க மாதிரி எல்லாரும் கேட்பாங்க. அந்த மேலே தூக்கி விடுறதும் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் ஃப்ரண்ட்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மைக்ரோஃபோன் செட்டப் வந்துருது, ஐஆர் பிளாஸ்டர் வந்துருது. இருக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே நான் ரிமோட்டை தேடவே மாட்டேன். ஏசிக்கும் சரி டிவிக்கும் சரி இந்த போனை கையில் வச்சிருந்தாலே டக்குன்னு மாற்றிடுவோம். ஏன்னா நம்ம 11R யூஸ் பண்ணுறதுனால பக்காவும் இருக்காவும் இந்த ஐஆர் பிளாஸ்டர். அப்புறமா அந்த ஸ்பீக்கருக்கு, அதாவது 2 ஸ்பீக்கரில் ஒரு ஸ்பீக்கர் ஃப்ரண்ட்ல வந்துருது. அப்புறம் வந்து அப் டவுன் வால்யூம் பட்டன்ஸ் வந்துருது, பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன் வந்துருது. அதுக்கப்புறம் கீழே பார்த்துட்டிங்கன்னா மெயின் ஸ்பீக்கர் கில்லோட வந்துருது. அப்புறம் சிம் எஜெக்டர், அதாவது சிம் ட்ரே வந்துருது. அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன்ஸ் நம்ம டைப்-C போர்ட். எல்லாரும் இந்த எதிர்பார்க்கறது இந்த கேமரா தான். இந்த கேமரா OnePlusல எப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது 12Rல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு வந்து 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் இந்த மேக்ரோன்னு கொடுப்போம்ல, அது வந்து 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தோம் அப்படின்னா எல்லா OnePlusலயும் இருக்கிற மாதிரி நல்ல செமையான கிளாரிட்டியாக தான் இருக்குது. 12Rல எடுத்த இமேஜஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. போர்ட்ரேட் ஷாட் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. வீடியோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் இப்போ இந்த இதுலேயே நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்டெபிலைசேஷன்லாம் நான் இப்போ ரன் பண்ணி ஓடி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெயினாக இன்னொன்று என்னன்னா இந்த அல்ட்ரா ஸ்டெடி மோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நார்மல் 4Kக்கும் இதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நண்பா. நல்லா வாக் பண்ணுறேன், நல்லா ரன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே செக் பண்ணுங்கள். நான் ஃப்ரண்ட் கேமராவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கேமராவோட கிளாரிட்டி செமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட் கேமராவுக்கு, செல்ஃபி கேமராவுக்கு இதில் வந்து 180pல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த அல்ட்ரா ஸ்டெடி மோடும் இதில் உண்டு நண்பா. நாங்கள் அந்த 11Rயும் 12Rயும் கம்பேர் பண்ணும்போது அந்த வீடியோ குவாலிட்டி பற்றி சொன்னோன்னா ஏதோ ஒரு சின்ன குறையிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோமோ சூப்பராக இருந்தது. ஓகேங்க, இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியோட அந்த 11Rக்கு அப்புறம் அந்த ஒரு 500 mAh வந்து கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ நாளாக சார்ஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் நண்பா. ஒரு யூஸருக்கு என்னென்ன இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ. நான் 11R எங்களுக்கு வாங்கினதுலேருந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் வாங்கி அதை நாங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த 11Rங்கிறது ஒரு தனியாக ஒரு ஃபோன் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆப்பிளும் அந்த 11R வச்சுருந்தா நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த 12Rம் அந்த அளவு எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நண்பா. அடுத்தது வந்து இந்த கம்பேர் பண்ணி இந்த 11R 12R கம்பாரிசன் வீடியோ போட போகிறோம். பார்த்துட்டே இருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. என்ஜாய் பண்ணுங்க நண்பா.